கேக்குறல்ல, எதுக்குடி இங்க வந்தீங்க? இங்க என்ன வேலை உங்களுக்கு? அத்தை, எங்- எங்கள தெரியலையா? நல்லா தெரியுது. அதனாலதான் கேக்குறேன், எதுக்கு இங்க வந்தீங்கன்னு. நேர்மையா உழைச்சி சம்பாரிச்சு பொழைக்க வக்கில்லாத திருடிக்கு இங்க என்னடி வேலை? இல்ல அத்தை, இப்ப நான் திருட்டு தொழிலுக்கெல்லாம் போறதில்ல. திருந்தி வாழணும்னு முடிவு பண்ணி என் தங்கச்சிய கூட்டிட்டு சித்தி வீட்ல இருந்து வெளியில வந்துட்டேன். நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைய தேடிக்கிட்டு எல்லார மாதிரியும் கௌரவமா வாழணுங்கிற தீர்மானத்தோட அந்த வீட்ல இருந்து வந்துட்டேன் அத்தை. வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் தங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதான் உங்களை தேடி வந்தேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். போதும், நிறுத்துடி. நீ திருந்திட்டேன்னு சொன்னா அத நான் நம்பணுமா? திருடி பொழைக்க ஆரம்பிச்சவங்க என்னைக்கிடி அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க? செத்ததுக்கு அப்புறம் கூட திருட்டு மாலைய கொண்டு வந்து போட்டு பாடையில ஏத்துனாதான் அவங்க கட்டையே வேகம். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. சத்தியமா நான் திருந்திட்டேன். வேணும்னா என் தங்கச்சியை கேட்டு பாருங்க. இவ திருந்திட்டாளா? அதுக்கு தங்கச்சி சாட்சி சொல்றாளாம். என்ன வேலைக்கு ஓனா சாட்சியா? எங்க குடும்பம் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ற குடும்பம். நாங்க ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் கை கட்டி நின்னு கேட்பாங்க. எங்க வார்த்தைய மீறாம நடந்துப்பாங்க. ஆனா உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்தா ஊர் சொல்ற வார்த்தைக்கு நாங்க கை கட்டி நிக்கிற நிலைமை வந்துடும். அது எங்களுக்கு தேவையா? வேணாம் வேணாம், அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வர வேணாம். இவ்ளோ நேரம் உங்க 2 பேரையும் நிக்க வச்சு நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம், செத்து போன உங்க அப்பா பங்காளி முறையில எனக்கு அண்ணன் வேணும். மத்தபடி உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீங்க உடனே கிளம்பிட்டா உங்களுக்கு மரியாதை. இல்லன்னா நான் உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனேன்னா அது உங்களுக்கு அவமரியாதை. எது வேணும்? வேணாம் அத்தை, வேணாம். நாங்களே போயிடுறோம். பாச மழை பொழியுது. ஐயா, ஆ? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல தம்பி. என்ன செல்லம் இப்படி பாக்குறீங்க? நாம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இனி யாரும் உன்னை தொட முடியாது. கவலைப்படாதீங்க. குழந்தைகிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறா பாருங்க. சிரிச்சிட்டா பாருங்க. என் செல்ல குட்டி என்ன பார்த்து சிரிச்சிட்டா. என் தங்க கட்டி. என் வெள்ள கட்டி. சூர்யா, நீ வெளியில போன வேகத்தை பார்த்ததுமே குழந்தைய மீட்டுட்டு தான் நீ திரும்பி வருவன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூர்யா. ஆமா மாப்ள. இல்லம்மா, குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் ஒண்ணும் பண்ணல. மாரியோட வேண்டுதல் தான் மீட்டு கொடுத்துருக்க. ஆமா 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 ஆமா. சூரிய அஸ்தமானத்துக்குள்ள குழந்தை கிடைக்கலன்னா தான் உயிரையே விட தயாரா இருந்த மாரியோட மன உறுதிக்கு கிடைச்ச வெற்றி தாமா இது. எது எப்படியோ குழந்தை
பத்திரமா திரும்பி வந்துருச்சுல, அது போதும்பா. சூர்யா தம்பி, சொல்லுங்க. குழந்தைய மீட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சரிங்க. நன்றிம்மா. குழந்தைய பறி கொடுத்த ஆதங்கத்துல காலையில உங்க 2 பேரையும் நான் ரொம்ப கடுமையா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அப்படியெல்லாம் நீங்க எதுவும் தப்பா பேசல. நீங்க கேட்டதுலயே ஒரு நியாயம் இருந்துச்சு. அதனாலதான் நான் கடவுள்கிட்ட முறைப்பாடு வச்சேன். அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. உன்னை கொஞ்சறத விட்டுட்டு மத்தவங்க கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலையா செல்லம்? சரி சரி, நான் உன்கிட்ட மட்டுமே பேசுறேன், போதுமா? உடனே சிரிக்கிறத பாரு. சரியான ஆளுதான்ப்பா நீ. ஆமா மாறி, உன்கிட்ட பழகி பழகி நீ பேசுற அத்தனையும் குழந்தைக்கு நல்லாவே புரியுது. ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இப்பவே இப்படின்னா கொஞ்சம் வளர்ந்து வாய் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவா இல்ல? மாறி குழந்தைய கொஞ்சறத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. குழந்தைய கொடுத்தீங்கன்னா ஊரடங்கிறதுக்குள்ள நான் சட்டுன்னு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். குழந்தைய கொடுக்குறீங்களா? என்கிட்ட குழந்தை வந்துட்டா வேற யாரும் குழந்தைகிட்ட நெருங்க முடியாது. நான் அவளை பத்திரமா பாத்துக்குவேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர். சாஸ்திரி கைக்கு குழந்தை போச்சுன்னா 2 நாள்ல குழந்தையோட கதையை ஈஸியா முடிச்சிடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் சங்கர் பாண்டி. ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியா இரு. சாஸ்திரி குழந்தைய வாங்கிட்டு போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். ஓகே சிஸ்டர். மாறி, குழந்தைய கொடுத்தா நான் கிளம்பிடுவேம்மா. கொடுக்குறீங்களா? சாஸ்திரி, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, சொல்லுங்க தம்பி. இது நீங்க கொண்டு வந்து கொடுத்த குழந்தை. நீங்க கேட்குறப்ப உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறது தான் முறை. ஆனா நீங்க கொடுத்துட்டு போன கொஞ்ச நாள்ல மாறி இதை தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தையும் அவகிட்ட ரொம்ப ஒட்டிக்கிச்சு. அதனாலதான் இப்ப குழந்தைய உங்ககிட்ட எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறா. பாசத்தால கொடுக்க முடியாம தவிக்கிறா. இல்ல ஹஸ்பண்ட் சார், அவரு கேட்கும் போது நான் எப்படி குழந்தைய கொடுக்காம இருக்க முடியும்? சாஸ்திரி ஐயா, மாறி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இருந்தாலோ அதை விட 4 மடங்கு வருத்தமா இருந்தா குழந்தை கைவிட்டு போனதுக்கு அப்புறம். இப்ப குழந்தை கிடைச்சு உடனே அதை திருப்பி கொடுக்கணுங்கிறத அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல சாஸ்திரி ஐயா. மனசு வந்து அவ குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் அவளுக்கு அவகாசம் வேணும். பொறி உருண்டை பேசுற பேச்ச பாருங்க. ஆமா சாமி,
கண்டிப்பா ஒரு நாளாச்சும் வேணும் சாமி. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. குழந்தைய மாறிக்கிட்ட விட்டுட்டு போய் மறுபடியும் காணாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், என் உயிரே போனாலும் இந்த குழந்தைய யார்கிட்டயும் தர மாட்டேன். இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய அபகரிக்க முடியாது. என்ன நம்புங்க. கொடுக்க மாட்டா போல இருக்கே. உன்னை தாராளமா நம்புறேம்மா. நம்பலன்னா நான் ஒரு மனுஷனே இல்லை. சரிம்மா, குழந்தை இன்னும் ஒரு நாள் உங்ககிட்டயே இருக்கட்டும். போச்சு சிஸ்டர். நாளைக்கு சாயந்தரமா வந்து நான் குழந்தைய வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாவிப்பைய ஒத்துக்கிட்டானே. நாளைக்கு தான் நல்ல நாள் போல இருக்குது. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. இது எங்க போகுது? பாத்தியா மாறி, குழந்தை அம்மா கூட இருக்க போறத நினைச்சு எப்படி சிரிக்கிறான்னு பாத்தியா? எவ்வளவு நல்லவளா மாறிட்டா இவ. ஆவாது சிஸ்டர், அடுத்த விக்கெட் இவ தான். சிரிக்கிறியா? ஆனா நாளைக்கு மறுபடியும் சாஸ்திரி ஐயா வந்துருவாருல்ல. நாளைக்கு தானே மாறி, எல்லாத்தையும் மறந்துரு. அத நினைச்சு இப்ப ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? இப்ப ரூம்க்கு போய் குழந்தையோட சந்தோஷமா இருங்க. போங்க. மாறி, இந்த குழந்தை உன்னை விட்டு போற நேரம் உன் குழந்தை உன்னை தேடி வரும். கவலைப்படாம போய் குழந்தை கூட விளையாடி சந்தோஷமா இரு. சரி வா, ரூமுக்கு போலாம். வா. வாங்க சிஸ்டர், இதுக்கு சந்தோஷத்தை கெடுக்க ஒரு யோசனையை போடுங்க. யோசனையில் இருக்குது, நல்லா ஏத்தி விடுவான். விடுங்க சிஸ்டர், ஒரு நாள் தானே. இல்ல பாண்டி, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த சரளா அக்கா தான். குழந்தைய கொல்றதுக்கு நான் உங்ககிட்ட ஆள் அனுப்பி வைக்க சொன்ன பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. விடுங்க சிஸ்டர், அந்த எலிமூஞ்சி கிட்ட கேட்டது தப்பு இல்ல சிஸ்டர். ஆனா அந்த எலிமூஞ்சி அனுப்பி வச்ச 2 உருப்படிகளும் வெறும் காமெடி பீஸ்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள நம்பி இந்த குழந்தைய தீர்த்து கட்டுற அசைன்மெண்ட் அவங்க கிட்ட ஒப்படைச்சோம் பாருங்க, அதுதான் தப்பு சிஸ்டர். ஆமா, அப்பவே நீ சொன்ன, நான் தான் கேட்காம போயிட்டேன். இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே? அந்த ராமலிங்கமும் சுந்தரலிங்கமும் இவ்ளோ பெரிய சொதப்புவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாண்டி. அதை விட்டு தள்ளுங்க சிஸ்டர். இத்தனை கலவரத்திலையும் நிலவரம் நமக்கு சாதகமா இருக்குது சிஸ்டர். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி எந்த விஷயம்
நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. என்ன சிஸ்டர் இப்படி தடாலடியா கேட்டுட்டீங்க? பட்டுன விஷயத்த சொல்றியா? இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க சிஸ்டர். அப்புறம் நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன் சரி, சிஸ்டர். சொல்லு. சாஸ்திரி கொடுத்த இந்த குழந்தை தான் மாறி பெத்தெடுத்த குழந்தைங்கிற விஷயம் இன்னும் யாருக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம கதி அதோ கதிதான். உங்க விக்கெட்டும் காலிதான். ஐயோ, அது தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அந்த மாறி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவா. நான் வெறும் டம்மி ஆயிடுவேன். ஐயோ, இங்க இருக்கிறது மாரியோட குழந்தைன்னு தெரியறதுக்குள்ள அந்த குழந்தையோட கதைய நாம முடிச்சாகணும். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி மாம்ஸோட கதையை முடிக்கணும் சிஸ்டர். ஏன்னா சூர்யா மாப்பிளைக்கு மாம்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குது. ஏய் பாண்டி, என்ன சொல்ற? வாய்க்கு வந்தது எல்லாம் வளரிட்டு இருக்கியா? சிஸ்டர், கண்ணால பாத்துட்டு வந்ததை சொல்றேன் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், அண்டர் கிரவுண்ட்ல நாம மறைச்சு வச்சிருந்த வாழ வந்தானுக்கு திடீர்னு கால் வலி வந்து கதறி அழ ஆரம்பிச்சுட்டான். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டான் சிஸ்டர். நான் நர்ஸுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சிஸ்டர். என்னால வர முடியாது, நீங்க ஆஸ்பத்திரி கூட்டி வாங்கன்னு சொல்லிட்டா சிஸ்டர். வேற வழி இல்லாம அந்த மொட்டையனா ஆஸ்பத்திரி கூட்டி போனேன் சிஸ்டர். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவ்ளோ லேட்டா வந்து சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்ன திட்டாதீங்க சிஸ்டர். நான் உங்களுடைய நம்பர் 1 வெல்விஷர். அப்புறம் எப்படி சிஸ்டர் எனக்கு அறிவு இல்லாம இருக்கும்? அறிவு இருந்தா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருப்பல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? சிஸ்டர், உங்ககிட்ட நான் சொல்ல வந்த நேரம் பார்த்து இந்த குழந்தை மேட்டர் விஸ்வரூபம் எடுத்துருச்சு சிஸ்டர். குழந்தை கிடைக்கலன்னா நெருப்ப வச்சுக்கிட்டு சாவேன்னு சொல்லிட்டு மாறி கோயில்ல உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நீங்க என்ன அனுப்பி வச்சிட்டீங்க? அந்த மேட்டர் நான் ஃபாலோ பண்றதா இல்ல இந்த மேட்டர் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்க சிஸ்டர். நேர்ல தான் வந்து சொல்லணுமா? போன்ல சொல்றதுக்கு என்ன கேடு? சரி, அதெல்லாம் விடு. சூர்யா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க அப்பாவை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு நீ ஃபாலோ பண்ணி போனியா? ஃபாலோ பண்ணிட்டு போய் சொதப்பன மேட்டர் மட்டும் சொன்னோம்னு வெய்யே சிஸ்டர் தின்னு கட்டிரும். அத மட்டும் சொல்லவே கூடாது. எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஏய், உன்னதான் கேக்குறேன். அந்த ஆளு சூர்யா எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கான்னு ஏன் கண்டுபிடிக்கல? சிஸ்டர், நான் சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போலாம்னு நினைச்சேன் சிஸ்டர். ஆனா அந்த வாழ வந்த பையன் கூடவே இருக்கானே. கால்ல அடிபட்ட அவனை கூட கூட்டிட்டு எப்படி சிஸ்டர் நான் ஃபாலோ பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாம வாழ வந்தா ஐயோ அம்மான்னு கால் வலி தாங்க முடியாம கதறிட்டு இருந்தான் சிஸ்டர். ஐயோ, நாசமா போச்சு. அந்த ஆளு சூர்யா பாதுகாப்பா வச்சிருக்கானா? நாமளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி. அந்த ஆளு மட்டும் கண்ணு முழிச்சு குழந்தைய பத்தின உண்மையெல்லாம் சொன்னா என் வாழ்க்கை ஒரே அடியா முடிஞ்சு போயிடுமே. ஆமா ஆமா. ஐயோ, எப்படியாவது அந்த குழந்தைய காலி பண்ணணும். அதே மாதிரி எப்படியாவது அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவரையும் போட்டு தள்ளணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சிஸ்டர், எனக்கு என்னவோ மாம்ச சூர்யா மாப்ள அந்த டூப்ளிகேட் ஸ்ரீஜா வீட்ல மறைச்சு வச்சிருப்பானோன்னு தோணுது சிஸ்டர். அத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் சிஸ்டர். சீக்கிரமா கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணு. அந்த ஆளோட கதைய நான் முடிக்கிறேன். நல்ல ஒய்ஃப். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிம்பாங்க. ச்சே, எனக்கு 3 பக்கமும் அடி. ஐயோ, என்னால அடி தாங்க முடியலையே. சிஸ்டர், மாரியுடைய பாதுகாப்பு வளையத்துல குழந்தை இருக்கிறது முதலாவது அடி. சூர்யாவோட கஸ்டடியில மாம்ஸ் இருக்கிறது 2வது அடி. 3வது அடி என்ன அடி சிஸ்டர்? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மார்க் தான் அந்த 3வது அடி. மொத்தம் 3வது அடியா? ஓ, காலு முழுசா குணமானாதான் ஊருக்கு போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில அவன் யார் கண்ணிலையும் பட்டுடக்கூடாது. அப்படி பட்டு அவன் உண்மையை மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம கதை முடிஞ்சது. சிஸ்டர், மொட்டை ஒரு இன்டர்நேஷனல் கேடி சிஸ்டர்.
அவன் யார் கண்ணிலையும் படமாட்டான். அவனை பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல குழந்தை மேட்டரை பாப்போம். நாளைக்கு குழந்தை சாஸ்திரி வீட்டுக்கு போயிரும். அதுக்கப்புறம் அதோட கதையை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. மாம்ஸ் இருக்கிற இடத்தையும் சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னு வைங்களேன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன கவலை சிஸ்டர் உங்களுக்கு? அப்படியா சொல்றேன்? ஆமா சிஸ்டர், டேக் இட் ஈஸி, பி ஹாப்பி. சந்தோஷமா இருங்க. பல கடைகளுக்கு போங்க, பல நகைகளை வாங்கி போட்டுக்குங்க. தக தக தகன்னு சொல்லிங்க. ஏய், என்ன ஐ ஆ, என்கிட்ட போதும். இப்போ அப்பா கூட விளையாடலாமா? செல்லம் அடிங்க. அடி 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 அடி. கைத்தட்டு 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 தட்டு தட்டு தட்டு. ஒண்ணு இப்படி இப்படி இப்படி. யாரோ பெத்த குழந்தைய மாறி தான் குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படுறா. இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா அப்பா சீக்கிரமே கண்முழிச்சு எங்க குழந்தைய பத்தின உண்மையை சொல்லணும். எங்க குழந்தைய கண்டுபிடிக்க இறைவா உன் அருள் வேணும்.